வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசம் முழுவதையும் கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ படைகளை விருந்து வைத்து வரவேற்பதற்கு காத்துக் கொண்டிருக்கும் உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகளும் காசா சிட்டியை கைப்பற்றும் படைப்பிரிவிலே களமிறங்கப் போகும் வயோதிப சிப்பாய்களும் காசாவில் இவர்களுக்காக செதுக்கப்படும் கல்லறைகளும் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை மீண்டும் வெளியிட்ட டொனால்ட் ட்ரம்பும் ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கு பதிலடிகளை வழங்கிய ஈரானிய இராணுவ தலைமை அதிகாரியும் முக்கியமான மொசாட் உளவாளிகளை தூக்கிலிட்ட ஈரானிய அரசும் கைப்பற்றப்பட்ட அமெரிக்க ஆயுதங்களும் லெபனானிலே அடுத்த கட்ட மோதலுக்கு ஹிஸ்புல்லாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக அறிவித்த ஈரான் நேற்று இரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் கிழக்கு பிரதேசமான பால்பெக் பிரதேசத்திலும் உச்சவான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 9 புள்ளிகளை இலக்கு வைத்தும் பால்பெக் பிரதேசத்திலே 4 புள்ளிகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. நாங்கள் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்தும் மிக முக்கியமான இராணுவ தளங்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம். ஹிஸ்புல்லா அதனுடைய திறன்களை எடுப்பதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இதனால் இந்த திறன்களை முடக்குவதற்காக நாங்கள் இனிவரக்கூடிய நாட்களிலும் தெற்கு லெபனான் பிரதேசங்களில் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஹிஸ்புல்லா இராணுவம் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படும் வரையில் எங்களுடைய தாக்குதல்கள் தொடரத்தான் போகின்றது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை லெபனான் அரசாங்கம் முழுமையாக முன்னெடுக்காவிட்டால் அடுத்த கட்ட அமைச்சரவை பேச்சுவார்த்தைகளிலும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நாங்கள் பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு தரைமட்டமாக்கி விடுவோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் மிரட்டலான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அத்தோடு நேற்றிரவு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். லெபனான் அரசாங்கத்தை நேரடியாக அச்சுறுத்தும் வகையிலேயே இந்த அறிக்கை அமைந்திருந்தது. பிரதமர் நவாப் சலாம் மற்றும் ஜனாதிபதி ஜோசப் பவுனின் தலைமைக்கு கீழால் நடைபெற்ற லெபனானிய அமைச்சரவை கூட்டத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கு அனைத்து வேலை திட்டங்களையும் நாங்கள் மும்முரமாக மேற்கொள்வோம் என பிரதமர் நவாப் சலாம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இவர்களுடைய இந்த முடிவுகள் லெபனானினுடைய இறையாண்மைக்கே முரணான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடம் லெபனானை சரணடைய வைப்பதற்கான மூலோபாய திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகும். நாங்கள் சத்தமாகவும் தெளிவாகவும் ஒரு விடயத்தினை அறிவிக்கின்றோம். லெபனான் அரசு எந்த முடிவுகளை எடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அந்த முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்பதனை போன்றே நாங்கள் இதற்கு பிறகும் செயற்படுவோம். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கக்கூடிய லெபனான் அரசாங்கத்தினுடைய முடிவுகளை நாங்கள் ஒரு துளியேனும் மதிக்கப் போவதில்லை. இது தொடர்பான லெபனான் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளுக்கும் நாங்கள் எந்தவிதமான ஆதரவையும் வழங்கப் போவதில்லை. ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக லெபனான் அரசாங்கம் கட்டளைகளை பிறப்பித்தாலும் ஹிஸ்புல்லா இதனைத்தான் செய்ய வேண்டும் என லெபனான் அரசாங்கம் கடுமையான கட்டளைகளை பிறப்பித்தாலும் நாங்கள் ஒரு பொழுதும் அவற்றுக்கு ஒத்துழைக்கப் போவதில்லை. இதனை நாங்கள் தற்போது சத்தமாகவும் தெளிவாகவும் குறிப்பிடுகின்றோம். உங்களுக்கு முடியுமானதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஆயுதங்கள் ஒரு பொழுதும் சரணடையாது என ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் விசேட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள். இதேபோன்று அமல் இராணுவத்தினுடைய தலைமைகளும் லெபனான் அரசாங்கத்திற்கு எதிரான நேரடியான அச்சுறுத்தல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். மேலும் லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் நஹபி பெர்ரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். பிரதமருக்கு தைரியம் இருந்தால், பிரதமருக்கு முடிந்தால் அவர் ஒப்புதல் அளித்ததை அவரே செய்து கொள்ளட்டும். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான முடிவுகளை பிரதமர் எடுத்தால் அதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் அவரே செய்து கொள்ளட்டும். மேலும் பிரதமரினால் என்ன செய்ய முடியும் என்பதனையும் நாங்கள் பார்க்கத்தான் போகின்றோம். ஒரு பொழுதும் இந்த முடிவுகள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்கவே முடியாது. இதனை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் நஹபி பெர்ரி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இன்று காலை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்காக லெபனான் அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து திட்டங்களும் தோல்வியிலேயே முடிவடையும். இது ஒன்றும் புதிய விடயம் அல்ல. இதற்கு முன்பும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு லெபனானினுடைய அரச தலைவர்கள் முயற்சி செய்துள்ளார்கள். இருப்பினும் அனைத்து திட்டங்களும் தோல்வியில் தான் முடிவடைந்துள்ளன. அதே போன்று தற்போதைய நிலைமைகளும் தோல்வியில் தான் முடிவடையும். என்னிடமுள்ள தகவல்களின்படி ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மிகவும் வலிமையாக
அறிவித்தார்கள். ஏற்படுத்தப்பட்ட இழப்புகளில் இருந்து ஹிஸ்புல்லா முழுமையாக மீண்டு அனைத்து திறன்களையும் மீள கட்டமைத்து விட்டது. அவர்களுடைய படைகளும் படை தளபதிகளும் போராளிகளும் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லா அதனுடைய வெற்றிடங்கள் அனைத்தையும் முழுமையாக நிரப்பிவிட்டது. அத்தோடு ஈரான் ஹிஸ்புல்லாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும். ஹிஸ்புல்லா நிராயுதபாணியாக்கப்படுவதை ஈரான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. மேலும் லெபனானிலே ஹிஸ்புல்லாவினுடைய அடுத்த கட்ட முடிவுகளை ஹிஸ்புல்லாவினுடைய தலைவரே முடிவு செய்வார். மேலும் லெபனானிலே ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவது சாத்தியமற்ற விடயம் என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு லெபனான் அரசாங்கத்தினுடைய முடிவுகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா முழுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் இதற்காக ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கான முழுமையான ஆதரவை ஈரான் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் லெபனானுக்குள்ளே அடுத்த கட்ட மோதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் அதற்கான முழுமையான ஆதரவை ஈரான் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் லெபனான் அரசாங்கத்தினுடைய முடிவுகளை முறியடிப்பதற்கு ஹிஸ்புல்லா முழுமையாக விரைந்து செயற்பட வேண்டும் என்றும் ஈரானிய தலைமைகள் ஹிஸ்புல்லாவுக்கு மறைமுகமான தகவல்களை அனுப்பி இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஹிஸ்புல்லா நிராயுதபாணியாக்கப்படாமல் இருப்பதற்கு ஹிஸ்புல்லா எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்கும் ஈரான் முழுமையாக தயாராக இருப்பதாகவே இந்த தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்றும் கசிவடைந்திருந்தது. அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான முடிவுகளை லெபனான் அரசாங்கம் எடுத்தாலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு லெபனான் அரசு இராணுவ தலைமை அதிகாரி விரும்பவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகவும் அதனுடைய மக்களுக்கு எதிராகவும் போர் செய்ய முடியாது என்றும் அவ்வாறு போர் செய்வது மிகப்பெரிய இழப்புகளையே ஏற்படுத்தும் என்றும் லெபனானினுடைய இராணுவ தலைமை அதிகாரி லெபனான் அரச தலைவர்களுக்கு கருத்துக்களை தெரிவித்து இருப்பதாக பல தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அதாவது லெபனானினுடைய அரசு இராணுவ தலைமை அதிகாரி ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக போர் ஒன்றை மேற்கொள்வதற்கு பயப்படுகின்றார், மேலும் பின்வாங்குகின்றார். இதனால் லெபனானினுடைய தலைமைகள் அமெரிக்காவினதும் சவுதி அரேபியாவினதும் அழுத்தத்தின் காரணமாக அமெரிக்க கூட்டுப்படைகளை லெபனானுக்குள்ளே களமிறக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு அமெரிக்க கூட்டுப்படைகளை லெபனானுக்குள்ளே களமிறக்கி ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான மோதல் ஒன்றை தொடருவதற்கு சவுதி அரேபியாவும் முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து ஈரானிய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு அமைவாக மிக முக்கியமான மொசாட் உளவாளிகள் தூக்கிலிடப்பட்டுள்ளார்கள். அமீர் கபீர் பல்கலைக்கழகத்திலே அணுசக்தி தொடர்பாக கலாநிதி பட்டப்படிப்பை மேற்கொண்டு வரக்கூடிய சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தோடு நெருங்கிய தொடர்பை வைத்திருக்கக்கூடிய ரூஸ்பே வாடி என்கின்ற உளவாளியை ஈரானிய அரசு தூக்கிலிட்டுள்ளது. 12 நாள் போரின் போது ஈரானினுடைய அணுசக்தி துறை விஞ்ஞானிகள் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களுக்கும் ஈரானிய அணுசக்தி விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டதற்கும் இந்த உளவாளியை மிக முக்கியமான காரணம் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வியன்னாவில் வைத்தே குறித்த உளவாளி ஈரானிய அணுசக்தி விஞ்ஞானிகள் தொடர்பான அனைத்து விதமான தகவல்களையும் அவர்களுடைய இருப்பிடங்கள் தொடர்பான உளவு தகவல்களையும் முழுமையாக வழங்கியுள்ளார். இவற்றை குறித்த உளவாளி ஒப்புக்கொண்டதற்கு பின்பே ஈரானிய உச்சநீதிமன்றம் இவருக்கான மரண தண்டனையையும் நிறைவேற்றியுள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த உளவாளிக்கு கீழே இருக்கக்கூடிய மிக முக்கியமான மொசாட் உளவாளிகளையும் மொசாட் உளவாளிகளுடைய வலையமைப்புகளையும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்துள்ளார்கள். மேலும் இவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்து வைத்துள்ளார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் இவர்களும் தூக்கிலிடப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ISIS பயங்கரவாத குழுவின் மிக முக்கியமான புள்ளிகளில் ஒருவரான ஹஸ்ஸாம் என்பவனையும் ஈரானிய தரப்பினர் கைது செய்து தூக்கிலிட்டுள்ளார்கள். 12 நாள் போருக்கு பிறகு இந்த ISIS பயங்கரவாதியினுடைய தலைமைக்கு கீழாலேயே ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்தினூடாக பல ISIS பயங்கரவாதிகள் நுழைந்துள்ளார்கள். மேலும் ஈரானுக்குள்ளே மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் இந்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளார்கள். குறித்த பயங்கரவாதியின் தலைமைக்கு கீழாலேயே இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனாலேயே தற்போது குறித்த ISIS பயங்கரவாதியையும் ஈரானிய அரசாங்கம் தூக்கிலிட்டுள்ளது. மேலும் குறித்த பயங்கரவாதியோடு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய டசன் கணக்கான பயங்கரவாதிகளையும் இனி வரக்கூடிய நாட்களில் ஈரானிய அரசாங்கம் தூக்கிலிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானிய புலனாய்வு பிரிவினரும் பசிச் படைப்பிரிவினரும் ஒன்றிணைந்து ஈரானினுடைய தென்கிழக்கு பிரதேசமான சிஸ்டான் பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் தனித்தனியான 3 முக்கியமான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது குறித்த பிரதேசத்திலே பல ஆயுதங்களும் வெடிகுண்டுகளும் வெடிமருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 250க்கும் அதிகமான துப்பாக்கிகளும் பல டன் வெடிமருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஜெய்ஷில் பயங்கரவாதிகளும் MEK பயங்கரவாதிகளுமே இந்த ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் பயன்படுத்தியுள்ளார்கள். இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் கைப்பற்றியிருக்கக்கூடிய ஆயுதங்களில் 90% ஆயுதங்கள் அமெரிக்காவினால் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களாகும். மேலும் இந்த ஆயுதங்கள் மொசாட் உளவாளிகள் மூலமாகவே இவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு சிஸ்டான் பலூச்சிஸ்தான் பிரதேசத்திலே பசிச் படைப்பிரிவினரும் ஈரானிய புலனாய்வு பிரிவினரும் இன்றைய தினமும் அடுத்த கட்ட தேடுதல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள்.
குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உளவாளிகளையும் பயங்கரவாதிகளையும் கொத்து கொத்தாக வேட்டையாடுவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய பாதுகாப்பு தரப்பினர் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் இந்த வாரத்திற்கான ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். ஈரான் அதனுடைய திறன்களை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்தால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை முழுமையாக முடக்குவதே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தும். இதற்காக நாங்கள் அனைத்தையும் செய்வோம் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த மிரட்டல்களுக்கு ஈரானினுடைய இராணுவ தலைமை அதிகாரி அப்துல்லாஹி மௌசாவி அவர்கள் இவ்வாறு பதிலடிகளை வழங்கினார். ஈரானை தோற்கடிக்க முடியாது என்பதனை 12 நாள் போரின் போது இந்த உலகம் கண்டுகொண்டது. ஈரானிய தேசத்தின் பழிவாங்கல்களில் இருந்து அமெரிக்கா ஒரு பொழுதும் பாதுகாப்பாக இருக்க முடியாது. ஒரே ஒரு ஈரானிய நபர் மாத்திரம் எஞ்சி இருந்தாலும் அவருடைய பழிவாங்கலினாலும் அமெரிக்கா ஒரு பொழுதும் பாதுகாப்பாக இருக்காது. ஈரானிய தேசம் அமெரிக்காவை பழிவாங்குவதில் உறுதியாகவே இருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டால் எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பதிலடி தாக்குதல்களாகவே அமைந்திருக்கும் என ஈரானினுடைய இராணுவ தலைமை அதிகாரி அப்துல்லாஹி மௌசாவி அவர்கள் மிரட்டலான எச்சரிக்கைகளையும் பதிலடிகளையும் வழங்கியுள்ளார். அடுத்து நேற்றிரவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. நேற்றிரவு காசாவினுடைய வடக்கு பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையும் கான்யூனிஸ் பிரதேசத்தையும் இலக்கு வைத்து 40க்கும் அதிகமான உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 110க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 200க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். அத்தோடு காசாவை முழுமையாக கைப்பற்றக்கூடிய நெட்டன்யாகுவின் திட்டத்திற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரி எல்சமீர் மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து இந்த திட்டத்திற்கு மாற்று திட்டமான வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கான திட்டத்திற்கு நெட்டன்யாகு சம்மதித்துள்ளார். இதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரும் முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் மூலோபாய விவகார அமைச்சரும் முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அதாவது நெட்டன்யாகு காசாவை முழுமையாக கைப்பற்றக்கூடிய திட்டத்திலிருந்து பின் வாங்கவில்லை. காசாவை முழுமையாக கைப்பற்றக்கூடிய திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகவே வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான திட்டத்தினை ஆரம்பித்துள்ளார். இஸ்ரேலிய இராணுவ தலைமை அதிகாரி எல்சமீருடைய கருத்துக்களுக்கு உடன்படும் வகையிலேயே நெட்டன்யாகு இந்த வேலை திட்டங்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாகவும் நேரடியாகவும் குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவை முழுமையாக கைப்பற்றக்கூடிய நெட்டன்யாகுவின் திட்டத்தின் முதலாவது படியாக வடக்கு காசாவினுடைய காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றப் போகின்றார்கள். குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே காசா சிட்டி பிரதேசமாகும். வடக்கு காசாவின் காசா மத்திய நகர் என்றே குறித்த பிரதேசத்தினை அழைப்பார்கள். இந்த காசா சிட்டி பிரதேசமானது அல்ஷிஃபா மருத்துவமனை, ஷேக் ரதுவான் குடியிருப்பு பிரதேசங்கள், சுஜையாவினுடைய மேற்கு குடியிருப்பு பிரதேசங்கள், ஜபலியாவினுடைய தெற்கு குடியிருப்பு பிரதேசங்கள், ஜைத்தூனினுடைய வடக்கு குடியிருப்பு பிரதேசங்களை உள்ளடக்கியுள்ளது. மேலும் வடக்கு காசாவிலே அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் செறிவாக வாழக்கூடிய பிரதேசமாகவே இந்த காசா சிட்டி பிரதேசம் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 7 லட்சம் தொடக்கம் 9 லட்சம் வரையிலான பலஸ்தீனிய மக்கள் இந்த காசா சிட்டியிலேயே வாழ்கின்றார்கள். அதாவது காசா நகரிலேயே வாழ்கின்றார்கள். எனவே இந்த காசா சிட்டி பிரதேசத்தை ஆரம்பமாக முழுமையாக கைப்பற்றுவதற்கான ஒப்புதலையும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை வழங்கியுள்ளது. வடக்கு காசாவின் இந்த காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றினால் வடக்கு காசாவினுடைய ஏனைய பிரதேசங்களையும் முழுமையாக கைப்பற்றிவிட முடியும். அதாவது காசா சிட்டி பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றுவது வடக்கு காசாவை முழுமையாக கைப்பற்றுவதற்கு சமனானதாகும். எனவே காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்தில் ஆரம்பமாக வடக்கு காசாவை முழுமையாக கைப்பற்றும் நோக்கத்தோடு இந்த காசா சிட்டி பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றார்கள். மேலும் இவை தொடர்பாக எடியோ ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கு முன்பு குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய 7 தொடக்கம் 9 லட்சம் வரையிலான பலஸ்தீனிய மக்களை மத்திய காசாவினுடைய மேற்கு பிரதேசத்திலே அவர்களை குடியமர்த்த வேண்டும். இதற்காக மத்திய காசாவின் மேற்கு பிரதேசத்திலே அதிகளவான கூடாரங்களையும் அமைக்க வேண்டும். மத்திய காசாவின் மேற்கு பிரதேசத்திலே தங்க வைப்பதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும். இதற்கு கிட்டத்தட்ட 3 தொடக்கம் 4 வாரம் வரையில் செல்லலாம். மேலும் காசா சிட்டியிலே உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக அங்கிருக்கக்கூடிய அனைத்து பலஸ்தீனிய மக்களையும் மத்திய
காசாவை நோக்கி நகர்த்துவார்கள். இவ்வாறு 4 வாரங்களுக்குள் இந்த வேலை திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதற்கு பின்பே எங்களுடைய இஸ்ரேலிய ராணுவம் காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் ஆரம்பிக்கும். குறைந்தது 4 மாதங்களுக்குள் காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கான திட்டங்களையே நெட்டன்யாஹு வகுத்துள்ளார் என எடியோத் ஊடகமானது தெரிவித்துள்ளது. மேலும் இவை தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ ஆய்வாளர் அவி இஷ்டரோஃப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 3 மாதங்களில் வடக்கு காசாவை கைப்பற்றப் போவதாக களமிறங்கிய எங்களுடைய இராணுவம் 22 மாதங்களாக வடக்கு காசாவை கைப்பற்ற முடியாமல் இருக்கின்றது. இப்படியான நிலைமையில் 4 மாதங்களுக்குள்ளே காசா சிட்டி பிரதேசத்தினை நெட்டன்யாஹு கைப்பற்றப் போவதாக தெரிவித்திருப்பது அவருடைய மாயைகளையே வெளிப்படுத்துகின்றது. காசா சிட்டியை கைப்பற்றுவதற்காக எங்களுடைய இராணுவம் களமிறக்கப்படுவது மிகப்பெரிய இழப்புகளையே ஏற்படுத்தப் போகின்றது என்றும் அவி இஷ்டரோஃப் தெரிவித்துள்ளார். அத்தோடு வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்தில் ஹமாஸினுடைய உயரடுக்கு போராளிகளும் பிஎச்சி அமைப்பினுடைய உயரடுக்கு போராளிகளும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களுடைய உயரடுக்கு போராளிகளும் இருக்கின்றார்கள். சுஜையாவினுடைய மிக முக்கியமான படைப்பிரிவுகளும் ஜபலியாவினுடைய மிக முக்கியமான படைப்பிரிவுகளும் ஷேக் ரதுவானினுடைய மிக முக்கியமான படைப்பிரிவுகளும் காசா சிட்டியிலேயே இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கு களமிறங்கினால் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகளும் முழுமையாக களமிறங்குவார்கள். ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்கு உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். மேலும் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு விருந்து வழங்கி அவர்களை வரவேற்பதற்கும் பலஸ்தீனிய உயரடுக்கு போராளிகள் தயாராகவே இருக்கின்றார்கள். எனவே காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு களமிறங்குவது ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய இழப்புகளை பல மடங்கினால் அதிகரிக்கப் போகின்றது. அத்தோடு இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால் ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிப்பாய்களுடைய பற்றாக்குறை காரணமாகவும் அதிகாரிகளுடைய பற்றாக்குறை காரணமாகவும் 50 வயதிற்கு மேற்பட்ட சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் ஒன்றிணைத்து ஒரு படைப்பிரிவை உருவாக்கியுள்ளது. வயோதிப சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் பயன்படுத்திய இந்த படைப்பிரிவை களமிறக்கியுள்ளது. காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றக்கூடிய தரைவழி தாக்குதல்களில் இந்த வயோதிப படைப்பிரிவும் களமிறக்கப்படுவார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. எனவே இவர்களுக்கான கல்லறைகளும் காசாவிற்குள்ளே செதுக்கப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்கஸாம் படையினர் கான் யூனிஸினுடைய வடக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான சிப்பாய்களை இலக்கு வைத்து கண்ணிவெடி பொறிகளை வைத்து தாக்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்து 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை ஷவாஸ் வெடிகுண்டை வைத்து வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல்-அக்ஸா படையினரும் அபோலி முஸ்தபா படையினரும் ஒன்றிணைந்து கான் யூனிஸினுடைய தெற்கு பிரதேசத்திலே சக்தி வாய்ந்த கண்ணிவெடிகளை பயன்படுத்தி 2 புல்டோசர் வண்டிகளையும் ஆர்பிஜி ஏவுகணைகளை பயன்படுத்தி ஒரு ட்ரூப்ஸ் வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல்கஸாம் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே பெரல் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் வடக்கு காசாவின் தூஃபா கிழக்கு பிரதேசத்திலே 2 புல்டோசர் வண்டிகளை ஆர்பிஜி ஏவுகணை மூலமாக கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். எனவே கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் 4 புல்டோசர் வண்டிகளும் 35க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.